நண்பர்களுக்கு வணக்கம். லாஸ்ட்டாக போட்ட டால்ஸ்டாயோடைய இவான் த ஃபூல் நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க, ஆதரவு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கும் டால்ஸ்டாயோடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரியை தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த கதை எவில் அல்யூஸ் பட் குட் என்டியூர்ஸ் அப்படிங்கிற ஒரு கதை. ரொம்ப சின்ன கதை, ரொம்ப சுருக்கமான ஒரு கதை. பட் ஆனால் அது சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஸோ போன கதையில் நிறைய பேர் அந்த இவான் த ஃபூலுடைய முடிவை வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அந்த முடிவை பார்க்குறவங்களே நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துருங்கன்றதுனால தான் நான் இதை எம்டியாக விட்டுருப்பேன். ஸோ அதே போல் தான் இந்த கதையும் ஒரு எண்டிங் உங்கள் கையிலே விட்டுறேன். ஸோ கதைக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கதை ஒரு அன்பும் கருணையும் பண்பும் மிக்க ஒரு பண்ணையார் இருக்கார். இந்த பண்ணையார் இடத்துல நிறைய அடிமைகள் வேலை செய்கிறாங்க. அடிமைகளாக நிறைய பேர் இவர் வைத்திருந்தாலும் அந்த அடிமைகள் இவரை பற்றி எந்த விதமான குறைகளும் சொல்கிறதில்ல. மாறா இவருடைய நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும் அவருடைய அன்பையும் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது இந்த அடிமைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு சரியான உணவு, நேரத்துக்கான உறக்கம், அதே போல் அவங்களோட உடலுக்கு ஏற்றவாறு உழைப்பு இப்படி கொடுப்பதோடு அவங்களுக்கு சரியான உணவு, உடை, கூடவே இருப்பிடம், அதுக்கேற்ற ஓய்வு எல்லாமே அவர் கொடுக்கறதுனால தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த முதலாளியைப் போல் உலகத்தில் வேறு யாருக்கும் இது போல் ஒரு முதலாளி அமைஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த அடிமைகளாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்குள்ளாக அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவரை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது மற்ற ஆட்களெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க மற்ற முதலாளிகள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த அடிமைகளை தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆடுகளை, மாடுகளை, நாய்களை பார்ப்பதை விட மிக மோசமான நிலையில் வைத்து பார்க்குறாங்க. சரியாக உணவு போடுறதில்ல, சுத்தமான ஆடைகள் கொடுக்கறதில்ல, அவர்களை மிக மோசமான நிலை நடத்துகிறாங்க. வேலைகளை கணக்கே இல்லாமல் அளவுக்கு வேலைகளையும் மிக மோசமான வேலைகளையும் இட்டு குடும்பம் பண்ணுறாங்க. ஆனால் நல்வழியாக எங்களுக்கு அப்படியான ஒரு முதலாளி அமையலை அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி பொங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இதை ஒரு ஓரமாக இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு சாத்தான். அப்போ சாத்தானோட வேலை என்ன அப்படின்னா, அந்த மனிதனுடைய மனதை எப்படியாவது எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். எப்படி ஈடன் கார்டனில் ஆதமையும் ஏவாளையும் தன்னுடைய மனதை மாற்றுறதுக்கு எப்படியெல்லாம் முயற்சி செய்தாதோ அது இங்கேயும் தொடருது. அதுதான் இந்த கதையில் அவர் மறைமுகமாக சொல்ல வர்றது. சாத்தான் ஒரு ஓரமாக உட்காந்து, என்னடா இவனுங்களுக்குள்ளே அடிச்சுட்டு சாவானுங்க, இவனுங்க நிம்மதி இல்லாமல் இருப்பானுங்க, ஒரு அடிமையாக இருக்கிறானுங்க, அப்போயும் இவனுங்க ஏதாவது பண்ணுவானுங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் உட்காந்து அவன் முதலாளியோடைய புகழையே பாடிக்கிட்டே இருக்கிறானுங்களே இவனுக்கு வேறு வேலையே இல்லையா, இவனுடைய நிம்மதியை கெடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தில் எவையா ஒருத்தனை நம்ம டார்கெட் பண்ணி அவனை நம்மளுடைய ஆளாக மாற்றி அவனுக்குள்ள தீய எண்ணங்களை புகுத்தி அவனை இந்த கூட்டத்துக்கு எதிராகவும் அந்த முதலாளிக்கு எதிராகவும் நம்ம மாற்றணும். அப்போ தான் நம்ம வெற்றி அடைவோம் அப்படின்னு அந்த சாத்தான் நினைக்குது. அதே போலவே அந்த கூட்டத்தில், அடிமை கூட்டத்தில் ஆலப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான். அவனை தன்வசப்படுத்தி அவனுக்கு தீய எண்ணங்களை உட்புகுத்தி அந்த இருக்கக்கூடிய அந்த அடிமை கூட்டத்துக்கு நடுவுலையே அவனுடைய தீய எண்ணத்தை விதைக்கிறதன் மூலயமா, அந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதன் மூலயமா அவங்களுக்குள்ளே ஒரு தீய எண்ணம் வரணும் அப்படின்னு இவன் முடிவு பண்ணுறான். அதுக்கு அவன் பலியாகிறான். அந்த சாத்தானுக்கு இவன் ஒத்து போகிறான். இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு நாள் இதே போல் இந்த கூட்டமாக உட்காந்து இந்த எல்லா வேலையாட்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, என்னடா எப்போ பார்த்தாலும் சும்மா நம்ம முதலாளி தங்கமானவர் அவர் இவருன்னு பேசிகிட்டே இருக்கிறீங்க, இது வரைக்கும் அவருடைய உண்மையான முகம் அவர், அதாவது நாம் எதுவும் தப்பு பண்ணல, நம்ம அவர் சொல்கிற வேலையை செஞ்சிடறோம், அவருக்கு சரியான எல்லாத்தையும் விளைவிச்சு கொடுத்துட்றோம், அவர் நம்ம எந்த தவறும் செய்கிறதில்லைங்கிறதுனால நம்மளை மேலே எந்த விதமான கோபமோ நம்ம மேலே எந்த விதமான தண்டனையும் அவர் கொடுக்காமல் இருக்கிறாரு, இது ஒரு சாத்தான் கூட இது செஞ்சிடும் இந்த வேலையை, அவர் சொல்கிற வேலையை நம்ம செஞ்சு கொடுத்தா சாத்தா கூட நம்மளை பெருமையாக பேசும், இது என்ன பெரிய விஷயம் மாதிரி உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்களாடா நீங்கள் அப்படின்னு சொன்னதும் அவங்க அதுக்கு மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மறுக்கிறாங்க. இல்லை அவர் மற்றவங்க மாதிரி கிடையாது, அவர் ஒரு தனித்துவமானவர், அவர் அன்பானவர், பண்பானவர், நம்மை ஒருபோதும் அப்படி நடத்த மாட்டார் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாரு. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் சரியான ஒரு சமயம், அதுக்கான சமயம் வரும்பொழுது எந்த ஒரு மனிதனும் மாறி போகுவான், மாறாத மனிதன் ஒருத்தன் உலகத்தில் இல்லவே இல்லை, நம்ம வேணால் பெட்டு கட்டலாமா அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு போட்டி ஆரம்பிக்குது. அப்போது இந்த சாத்தானுடைய முதல் படி நிறைவடைஞ்சிருச்சு. என்னென்னா இவங்களுக்குள்ளார ஒரு சலனத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத, அது முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த பெட்டு என்ன அப்படின்னா, சரிப்பா நான்
அவங்க முதலாளி தங்கமானவர் தான். அவர் எப்பவுமே கோவப்பட மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார், திட்ட மாட்டார், எதுவும். சரி, நான் ஒத்துக்கிறேன். சரி, அவர் கோவப்படுத்துகிற மாதிரியான ஒரு நிகழ்வை நான் ஏற்படுத்துகிறேன். அப்படி அவர் கோவப்பட்டு அவர் வந்து என்னை திட்டாரு, இல்லை ஏதோ அடிச்சிட்டாரு, ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய விடுமுறை நாட்களில் நீங்கள் அணியக்கூடிய உங்களுடைய உடையை வந்து எனக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற. சரி, ஒருவேளை அந்த போட்டியில் நான் தோத்துட்டேன்னா நான் என்னுடைய உடையை வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் நான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளார இப்படியான ஒரு போட்டி வந்து நிறுவுது. சரி, ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஒரு நாள் வருது. என்ன அப்படின்னா, இந்த ஆலப் அப்படிங்கிறவன் இவன் இடத்துல சில முக்கியமான அந்த ஆடுகளை கொடுத்து அந்த முதலாளி பாதுகாத்து வர சொல்கிறார். ஏன்னா அவர் ரொம்ப சில முக்கியமான ப்ரீஷியஸாக சில விஷயங்களை அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதில் அந்த ஆடுகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா அவர் வளர்க்குறாரு. ஏன்னா அதிலிருந்து பருத்திகளை எடுத்து அவர் பயன்படுத்துறதுனால இவனிடத்தில் அது கொடுத்து ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வைக்க சொல்லக்கூடிய ஆடுகள் இவன்கிட்ட இருக்குது. ஒரு நாள் அந்த பண்ணையார் தன்னுடைய நண்பர்களையும் சில முக்கியமான நபர்களையும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளை காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ கூட்டிகிட்டு வரும் பொழுது அந்த ஆடுகள் எல்லாம் கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த தொட்டி இடத்துல போயிட்டு ஆலப்புக்கு கூப்பிட்டு, எப்பா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நல்ல ஆடுகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி கூட்டிகிட்டு வந்து காட்டு, என்னோடய நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்க பார்க்கணும் அப்படின்னு. குறிப்பாக ரொம்ப செல்லமாக வந்து அந்த ஒரு வார்த்தை இருக்குது, ஆப்பிள் ஆஃப் தி ஐ அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் இங்கிலீஷில் வந்து டால்ஸ்டாய் கதையில். அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு தன்னுடைய கண் இமையை போல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆடு வச்சுருக்கார். அதாவது அந்த ஆட்டினுடைய அந்த கொம்பு வந்து நல்லா வளைந்து ஒரு நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடு இருக்குது. அந்த ஆடை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சொல்லும் பொழுது அவர் அந்த முக்கியமான ஆடுகள் எல்லாத்தையும் காட்டார்ல, அந்த ஆடுகள் எல்லாம் அவங்களுக்குள்ளேயே நகர்ந்து எந்த ஆடையும் சரியாக அவங்களால வந்திருக்கக்கூடியவங்களாலையும் முதலாளியாலும் பார்க்கவே முடியல. கொஞ்ச நேரம் வந்து நிறுத்து அப்படின்னோடனே கொஞ்சம் நேரத்தில் ஏதோ அந்த ஆடுகள் எல்லாத்தையும் நிறுத்துகிறான். ஆனாலும் இவனே வேணும்னு என்ன பண்ணுறான்னா அதுங்களுக்குள்ளே ஒரு சத்தம் போட்டு கூச்சலை எழுப்பி திருப்பி அந்த ஆடுகள் எல்லாம் பயமுறுத்தி ஒன்றுக்கு ஒன்று ஓட ஆரம்பிக்குது. அதனால் அந்த வந்திருக்கக்கூடிய நபர்களால் அந்த ஆடுகளை சரியான முறையில் பார்க்கவே முடியல. சரி, இப்போ முதலாளி அலப், நீ வந்து அந்த கொம்பு வளைந்திருக்கக்கூடிய அந்த ஆடை வந்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி ரொம்ப மென்மையான முறையில் அதை எவ்வளோ பத்திரமா வந்து நீ கூட்டிகிட்டு வர முடியுமோ அவ்வளோ பத்திரமா கூட்டிகிட்டு வா அப்படின்ன உடனே அவன் ஒரு ஆட்டு கூட்டத்தை பார்த்த உடனே ஒரு பசியில் இருக்கக்கூடிய சிங்கம் வந்து தனக்கு முன்னாடி ஒரு ஆட்டு கூட்டத்தை பார்த்தோன்னே எப்படி பாயுமோ அதை போல் வந்து ஒரு மிகுந்த ஒரு மூர்க்கமோ வேகத்தோடு அந்த ஆடுகளுடைய கூட்டத்தில் நோக்கி அவன் பாய ஆரம்பிக்கிறான். அப்படி உள்ளே புகுந்து அந்த கொம்பு வளைந்திருக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய ஒரு காலை, அதை இடது காலை பிடிச்சி முதல்ல இழுப்பான். இழுத்தவுடனே இழுத்த வேகத்துக்கு அந்த காலினுடைய அந்த கால் உடஞ்சி போயிடும். இப்போது இதை வந்து அந்த இருக்கக்கூடிய நபர்களும் அந்த பண்ணையாரும் பார்ப்பாங்க. அவருடைய முகம் எல்லாம் அப்படி வெளிரி போயிடும். அப்படி என்னடா இது, மென்மையாக கூட்டிகிட்டு வர சொன்னோம், இவன் என்னென்னா காலை இழுத்து இடது காலை உடச்சிட்டானே அப்படின்னு. அப்போ நினைப்பான், ஓகே இப்படி நம்ம இழுத்து உடச்சிட்டோம், நம்ம முதலாளிக்கு எப்படியும் வந்து கோபம் வரதான் போகுது அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ வலதுபுற காலை பிடிச்சி இழுக்கிறான். வலதுபுற காலையும் அதே போல் இடித்து அந்த காலையும் உடஞ்சி போகுது. இப்போ மொத்தமாகவே அந்த கூட்டமே அப்படியே ரொம்ப ஒரு அமைதியான முறையில் அப்படியே நின்றுது. அந்த பண்ணையார் தன்னுடைய தலையை கீழே தொங்க போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகிட்டார். அவர் அப்படியே முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் ரொம்ப அப்படியே அமைதியாகிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அப்போ அங்கே சாத்தான் மேலே இருந்து உட்காந்துருக்கு, ஒரு மரத்தின் மேலே உட்காந்துருக்கு. அந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்காக, அந்த போட்டியை பார்க்குறதுக்காக எப்படியும் நம்ம இந்த முதலாளி இவன் பெட்டு கட்டியிருக்கானே, முதலாளியோடைய மனசை கலைக்கணும் அப்படின்றதுக்காக மீதி இருக்கக்கூடிய அடிமைகளும் அங்கங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மரத்துக்கு மேலே சாத்தான் உட்காந்து பார்க்குது. அப்பா, நம்ம நினச்ச எண்ணம் வந்து காரியம் வந்து செயல்படுது, ரொம்ப சிறப்பு, இப்போ அவன் கோவப்பட போகிறான், அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு பார்க்குது. இப்போ ஒரு கொஞ்ச நேரம் ரொம்ப அமைதியான நிலைமையில் அப்படியே எந்த வித பேச்சுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறார். எப்படி நம்ம முதலாளி இப்போ வந்து கோவப்பட போகிறாரு, நம்மளுடைய திட்டம் வந்து நிறைவடைய போகுது. கோவப்படாத ஒரு மனிதன், நம்மளை வந்து எல்லாரையும் வந்து சரிசமமாக நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் உலகத்தில் இல்லவே இல்லை. ஸோ நம்ம திட்டம் நிறைவேற போகுது அப்படின்னு அவன் அப்படியே ரெடியாக இருக்கிறான். நீண்ட அமைதிக்கு பிறகு அவர் தன்னுடைய தலையை தூக்குறார். தூக்கி, உன்னுடைய முதலாளி அதாவது சாத்தான் என்னை கோவப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் என்னுடைய முதலாளி, என் கடவுள், உன்னுடைய முதலாளியை விட மிகுந்த பலசாலி. அவ்வளவு எளிதாக நான் வந்து இந்த இதில் நான் வந்து அவனிடத்துல தோற்று போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். எனக்கு உன் மேலே எந்த வித கோபமும் இல்லை, ஆனால் உன்னுடைய முதலாளியை, உன்னுடைய அந்த சாத்தானை நான் கோபமடைய செய்கிறேன். நான் உனக்கு எந்த விதமான தண்டனையும் உனக்கு கொடுக்க மாட்டேன், நான் தண்டிக்கவும் மாட்டேன்.
நீ இங்கேருந்து விடுதலை அடைஞ்சு நீ போகணும்னு நினச்சா இந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறேன், நீ இங்கேருந்து விடுதலை அடைஞ்சு போகலாம். உனக்கு எந்த விதமான தண்டனையோ எதுவுமே கிடையாது. உனக்கான உடைகளை கொடுத்து உனக்கான உணவுகளை கொடுத்து நான் உன்னை இங்கேருந்து அனுப்பிடுறேன். எனக்கு எந்த விதமான கோவமோ எதுவுமே இல்லை. நான் உன்னுடைய எஜமான இடத்துல நான் தோற்க மாட்டேன், அவன் தான் என்னிடத்துல தோற்று போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பண்ணையார் சொல்கிறாரு. உனக்கு எங்கே விருப்பம் இருக்கோ நீ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தன் நண்பர்களை அழைச்சிக்கிட்டு அங்கேருந்து அந்த பண்ணையார், அந்த அன்பான அந்த பண்ணையார் அங்கேருந்து கிளம்புறாரு. மேலேருந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த சாத்தான் தன்னுடைய பல்லை கடிச்சிக்கிட்டு, இவனை எப்படியாவது நம்ம வீழ்த்தணும்னு நினச்சோமே, இவனை நம்மளால் தோக்கடிக்க முடியலையா இவனை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மேலே விழுந்து அப்படியே மண்ணுக்குள்ளே மண்ணாக அந்த சாத்தான் உள்ளே போயிடுறான் அப்படின்னு இந்த கதை முடியுது. ஸோ திருப்பியும் அந்த டால்ஸ்டாயினுடைய ஒரு அதே கடவுள், சாத்தான், அந்த உழைப்பு, இது எல்லாம் வரக்கூடிய ஒரு கதை தான். இருந்தாலும் மனிதர்களுடைய மனம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜைல், உடையக்கூடியது. எப்போது வேண்டுமானாலும் சாத்தான இடத்துல ஒப்பு கொடுக்குற மாதிரி எப்போ வேணாலும் நாம் ஒரு தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட முடியும். நம்ம அந்த அளவுக்கு உடைந்து போயிருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர்கள். ஆனால் இன்னொரு பக்கம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு பண்பு, அந்த உடைந்து போகாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் நம்மால் இருக்க முடியும். ஆக அந்த ஆலிப் மாதிரி உடைந்து போன அல்லது உடையக்கூடிய ஒரு மனதாக நாம் இருக்கணுமா, அல்லது அந்த பண்ணையாரை போல ஒரு திடகாத்திரமான என்ன வந்தாலும் நாம் நம்முடைய வழியில் நாம் இருக்கத்தான் போகிறோம், நேர்மையாக இருக்கத்தான் போகிறோம்னு இருக்கக்கூடிய மனிதனாக இருக்க போகிறோமா அப்படிங்கிறது தான் டால்ஸ்டாய் நமக்கு முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி. ஸோ இதே கேள்வியை உங்களிடத்தில் நான் வைக்கிறேன். ஸோ மீண்டும் வேறொரு கதையோடு சந்திக்கலாம். நன்றி.